இந்த இடத்துல ரொம்ப கவனிக்கணும். ஒரு புருஷன் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. முதல்ல தேவன் என்ன பண்ணுகிறார், எப்ப நம்ம தனிச்சு இருக்கிறோமோ, தனிமையான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கும் பொழுது அங்கே நம்மை சந்திக்கிறார். இன்னைக்கும் சொல்றாங்க, நம்மளுடைய அநேக பயங்கள், நம்மளுடைய சில தவறான பழக்க வழக்கங்கள் கூட நாம் எங்கே நமக்கு உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா, தாயின் கர்ப்பத்திலே உருவாகிறது. எப்படியாவது நான் போராடி தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அப்படிங்கிற ஒரு பயம் கர்ப்பத்திலே அவங்க அம்மாட்டே தரிச்சிட்டு அதுக்கு அவனுக்கு. அது எங்க வரைக்கும் தொடருதுன்னா, கல்யாணம் ஆகி பிள்ளை குட்டிங்களை பெற்று 2 பரிவாரம் ஆனாலும் அந்த கர்ப்பத்தில் உண்டான அதே பயம் இன்னமும் நான் போராடி தான் ஜெயிக்கணும், ஏதாவது ஒன்று செஞ்சு தான் நான் ஜெயித்து ஆசீர்வதிக்கப்படணுங்கிற அந்த ஃபியர் அப்படியே சைக்காலஜிக்கலாக அவனுடைய வாழ்க்கையில் தொடர்கிறதை இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ கர்த்தர் என்ன பண்ண விரும்புகிறார், முதல்ல அவன் பயத்திலிருந்து அவனை சுகமாக்க விரும்புகிறார். ரட்சிப்பில் என்ன நடக்கிறதோ, புது சிருஷ்டியாக எப்படி மாற்றுகிறாரோ அப்படியே யாக்கோபுக்கு ஒன்று செய்ய விரும்புகிறார். கர்ப்பத்திலிருந்து உண்டாகிற பாவத்திலிருந்தோ பயத்திலிருந்தோ ஒரு ரட்சிப்பை கிருபையினால் கொடுக்கணும்னா அது இயேசுவால் தான் முடியும். எப்படி கர்ப்பத்தில் தன்னுடைய அண்ணனுடைய காலை பிடிச்சானோ, இப்போ தேவனாக வந்திருக்கிறவருடைய காலையை பிடிச்சிட்டான். இருளின் வாழ்க்கையில் பயத்தில் இருந்தவனுக்கு ரட்சிப்பின் வெளிச்சத்தில் பார்க்கிறான், இவர்தான் ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லி பார்க்கிறான். தன் கிருபையை காண்பிக்கும்படியாக அவரே அவனுக்கு விட்டு கொடுக்கிறார். பிடித்து கொண்டு என்ன பண்ணுகிறான், பிடித்து கொண்டதை தான் மேற்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை விடாமல் பிடித்து கொண்டானே, அதுதான் ஜெயம். என்னதான் நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும், நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், உடைய கிருபையினால் தான் ஆசீர்வாதங்கள் என்று விடாமல் பிடித்து கொள்ளும் போது தேவன் எப்பொழுதுமே தான் இருக்கிற இடத்தில் தன்னோடு வைத்துக் கொள்ள விரும்புகிறவர் இல்லையா? இங்க யாக்கோபுக்கு என்ன சொல்லுகிறார், கிருபையின் மூலமாக உன்னை பயத்திலிருந்து வெளிப்படுத்தி, இஸ்ரேல்னா அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே உன்னையும் வைத்துக் கொள்கிற இடத்திற்கு உன்னை கொண்டு போவேன். ஆகவே நீ உன்னுடைய வழியில் நடக்கிறவன் அல்ல, எனக்கு சமமான இடத்தில் உன்னை உட்கார வைக்கிறவர், ஆகவே உன்னுடைய பேர் இஸ்ராயேல் என்கிறார். அதாவது தேவனுடைய வல்லமையை பெற்றிருக்கிறவன். அங்க தேவனுடைய வல்லமைன்னு என்ன அர்த்தம், கிருபையை பெற்றிருக்கிறவன். வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 10 முதல் 16 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்காள் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம், தேவனிடத்தில் அநீதி உண்டு என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. அவர் மோசேயை நோக்கி, அவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். தேவன் இரக்கம் உடையவர், தேவன் உருக்கம் உடையவர், தேவன் இரக்கம் உடையவர் என்று சொல்லி இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். கிரியைகளை மேற்கொள்ளும் கிருபை என்று சொல்லி நாம் போன வாரத்திலிருந்து பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கிரியைகளை தேவன் மேற்கொள்ளுகிறவராக இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட அந்த க்ஷணத்திலேயே அது அவர் செயல் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. தேவன் மனுஷனுக்கு சித்தத்தை கொடுத்திருந்தாலும் அவருடைய அந்த வல்லமையுள்ள கிருபை என்ன பண்ணுகிறது, அவனுடைய சித்தத்தில் அவனை தன்னுடைய சித்தத்திலிருந்து தேவனுடைய சித்தத்திற்கு முதலாவது திரும்புவதற்கு முதலாவது ஒரு வல்லமையை தேவன் கொடுத்தபடியினாலே தான் நாம் மனம் திரும்பினோம். மனம் திரும்புவதற்கே அவருடைய கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆமேன். இல்லை என்றால் நீங்கள் நாளும் மனம் திரும்பி இருக்க மாட்டோம். அங்கேதான் அவருடைய கிருபை ஆரம்பிக்கிறது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம். தேவனை விசுவாசிக்கக்கூடிய அந்த கிருபையை இனிஷியேட் பண்ணினவர் தேவனே. ஆகவே தொடர்ந்து ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அவர் கிருபையை புரிந்து கொள்ளும் போது, வேத வசனங்கள் மூலமாக, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, பிரசங்கத்தின் மூலமாக தொடர்ந்து அவருடைய கிருபையை புரிந்து கொள்ளும் பொழுது, அவருடைய அன்பை புரிந்து கொள்ளும் போது நாம் என்ன பண்ணுகிறோம், தொடர்ந்து அந்த கிருபையில் வளர்கிறவர்களாக இருக்கிறோம். கிரியைகளை செய்து வந்தோம். அந்த கிரியைகளில் இருந்து தேவன் என்ன பண்ணுகிறார், நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். இப்பொழுது அவர் தன்னுடைய சித்தத்தின்படி நாம் என்ன கிரியைகளை செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே அவர் முன் குறித்து வைத்திருக்கிறார். அதில் நம்மை நடத்துகிறார்.
இதையெல்லாம் நாம் புரிந்து நம்முடைய வல்லமையின் மேல் சாராமல் அவருடைய கிருபையின் அந்த கரத்தை தொடர்ந்து பிடித்து நடக்கும்போது தேவன் நம் வாழ்க்கை முழுவதும் அற்புதமாக நம்மை நடத்தி செல்கிறவராக இருக்கிறார். அவர் நடத்தி செல்கிறார் என்ற ஞானம் இருக்கும் பொழுதுதான் சமாதானத்துடனும், நமக்கு பவுல் எழுதியிருக்கிறது போல கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்கிற அனுபவம் நமக்கு உண்டாகணும்னா, என் கரத்தை பிடித்த தேவன் எப்போதுமே அவர் என்னோடு இருக்கிறார். ஏசாயாவில் எழுதப்பட்டது போல என்னுடைய எல்லா நெருக்கங்களிலும் நெருக்கப்பட ஒருவர் எனக்கு இருக்கிறார். அவர் தேவன்கிறதுனால வெறும் மனுஷங்கள் போல நல்லா இருக்கும்போது நம்மோடு பங்கு பெற்றுட்டு நம்ம கஷ்டப்படும் பொழுது கண்டுக்காமல் இருக்கிற தேவன் இல்லை. ஆகவே தான் கணவன் மனைவிக்கு அந்த வாக்கு கொடுக்கப்படுகிறது திருமணத்தில். உன் சுகத்திலும் துக்கத்திலும், உன் வியாதியிலும், உன் பலவீனத்திலும், உன்னுடைய பலத்திலும் நான் உனக்கு துணையாயிருப்பேன் என்று. அப்படி தான் இந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதைத்தான் திருமணத்தில் அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்கிறாமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு. போன வாரம் ஃபுல்லாக நம்ம என்ன பார்த்தோம்? புதிய ஏற்பாட்டிலிருந்து கர்த்தர் எப்படி நிலைநிறுத்துகிறார். நம்முடைய தேவன் நம்மை அழைத்து நிலைநிறுத்துகிற தேவன் என்பதை கூடுமான வரைக்கும் நான் காண்பித்து விட்டேன். ஆகவே இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன், அதை தொடர்ந்து இங்கே எழுதியிருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கு போகணும். மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான், அதை பற்றி நம்ம பார்த்தோம். அதாவது கிரியை உடையவன் மூத்தவனாக வருகிறான், கிருபை உடையவன் அவனை குதிகாலை பிடித்து கொண்டே வருகிறான். தேவன் கிரியைகளால் மனுஷனை நீதிமானாக்குறவர் அல்ல, கிருபையினால் நீதிமானாக்குகிறவர் என்பதை அப்பொழுதே தேவன் என்ன பண்ணுகிறார், ஒரு தீர்க்க தரிசனமாக மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான், இளையவன் மூத்தவனை மேற்கொள்வான். கிருபையானது கிரியைகளை மேற்கொண்டு தேவன் அதை நிறைவேற்றி முடிப்பார். கிருபையினால் தான் ரட்சிப்பு உண்டாகும். தேவனுடைய கிருபை இல்லாமல் மனிதன் வாழ முடியாது என்பதை சுவிசேஷத்தின் மூலமாக தேவன் வெளிப்படுத்துவார். அந்த சந்ததி விசுவாசத்தினால் உண்டாகும் சந்ததி. அந்த சந்ததி கிறிஸ்து என்னும் ஒருவர் மேலே, அந்த தனிப்பட்ட ஒருவர் மேலே வைக்கிற விசுவாசத்தினால் அவர்கள் வாழ்வடைவார்கள், நித்திய ஜீவனை அடைவார்கள் என்பதை அங்கே யாக்கோபின் மூலமாக தேவன் தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆமென். அப்போது இன்னும் கொஞ்சம் பார்க்க போகிறோம். தேவன் ஏன் அப்படி, நான் சொன்னேன் இல்லையா, கிருபை என்பது தேவனுடைய உணர்வு பூர்வமான ஒரு காரியத்தில் ஒன்றாக இருக்கிறது. எந்த மனுஷனையுமே இவன் இப்படி நல்லவனாக இருக்கணும், இவன் இப்படி கெட்டவனாக இருக்கணும் அப்படின்னு யாரையும் தேவன் என்ன பண்ணுவதில்லை. ஒரு ஒரு காரியத்தை அவர் கொடுக்கறதில்ல. தேவன் மனுஷனுக்கு சித்தத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாருமே அவங்கவுங்க சித்தத்தின்படி நாம் வாழ்கிறோம். ஆனால் தேவனுக்கு தெரியும் யார் எப்படி தனக்கு உத்தரவாதம் கொடுப்பார்கள் என்பதை தேவன் அறிந்திருக்கிறபடியால் தான் அங்கே எழுதியிருக்கிறது ரோமரில், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கலாம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். இது ஏன் இப்படி நடக்குதுன்னு நமக்கு புரிஞ்சுக்கணும். அநேகரை தேவன் அழைக்கிறார். 12 சீசர்களை அழைத்தார். அதில் 2 பேரை உதாரணமாக நான் காண்பித்தேன். பேதுருவையும் அழைத்தார், யூதாஸ் காரியத்தையும் அழைத்தார். ஆனால் பேதுரு அன்பு கூர்ந்தான். யூதாஸ் காரியத் தன்னுடைய இருதயத்தையும் மனதையும் பிசாசுக்கு ஒப்பு கொடுத்தபடினாலே அவன் அழைக்கப்பட்டிருந்தாலும் அந்த கிருபை அவன் இழந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து நம்முடைய மனதையும் இருதயத்தையும் தேவனுக்கு ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்முடைய சிந்தையை மறுரூபப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்போ ரட்சிக்கப்பட்ட நாமும் இந்த கிருபையை புரிந்து தேவனை அன்பு கூறும்படி நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். 3 முறை அழகாக இயேசு கேட்கிறார் பேதுருவினிடத்தில், பேதுருவே நீ என்னை அன்பு கூறுகிறாயா? அதுதான் அவருடைய குவாலிஃபிகேஷன். 3 முறையும் அவன் சொல்லி 3ஆம் முறை அழுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் எப்படி சொல்கிறான், ஆண்டவரே நீர் அதை அறிந்திருக்கிறீர். வெறும் நான் உம்மை மறுதளித்ததை மட்டுமல்ல, அதை மட்டும் நீர் அதையே அறிந்திருப்பீர் என்று சொன்னால் பின்னாடி நடக்க போகிற எல்லாமே உமக்கு தெரியும். ஏன்னா நீ தேவன், யூ ஆர் லார்ட். ஆகவே நான் அன்பு கூறுகிறேன் என்பதையும் நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், என் ஆடுகள் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி அந்த ஊழியத்தை பேதுருவுக்கு இயேசு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் இருதயத்திலிருந்து இந்த காலவே நம்மை பார்த்து அறிந்து கொள்ள விரும்புவது, நீ என்னை நேசிக்கிறாயா? உனக்கு என் மேல் அன்பு இருக்கிறதா? நான் உனக்கு கொடுத்த கிருபையை நீ எப்படி எனக்கு உத்தரவாதம் கொடுக்கிறாய்? எப்படி என்னுடைய கிருபைக்கு நீ ரெஸ்பாண்ட் பண்ணுகிறாய் என்பதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். வேறு எதையும் அவர் எதிர்பார்ப்பது அல்ல. தேவனுக்கு ஏற்றது நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம்தான். அதை கர்த்தர் ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார். இப்போ இன்னும் கொஞ்சம் கர்த்தருடைய கிருபையை நான் ஆழமாய் போதிக்க விரும்புகிறேன். மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான், அது ஓகே. அடுத்து யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தோம் என்று எழுதியிருக்கிறது.
ஆகையால் நம்ம என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டு என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. கர்த்தர் ஏசாவை வெறுத்தார் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு நான் ஒரு அற்புதமான பகுதியை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம். உங்களுக்கு நீங்கள் வாசிச்சிருப்பீங்க, ஆனால் இதை கவனிச்சிருக்க மாட்டீங்க. உங்களுக்குலாம் என்ன தெரியும்ங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். உங்களுக்கு என்ன தெரியும்? புதிய ஏற்பாடும் அதை சொல்லுகிறது. என்னன்னு கேட்டீங்க, ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை யாக்கோபுக்கு விற்று போட்டான். அது எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஒருத்தன் வீட்டிலே இருக்கிறான், அம்மா பிள்ளை. ஒருத்தன் ரகட் கை, போயிட்டு எப்போதுமே வேட்டையாடுறது அவனுக்கு அதை ஒரு ஃபேஷனாக வச்சுக்கிறான். யாரெல்லாம் வேதத்தில் வேட்டையாடுகிறவர்களாக இருந்தார்களோ அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக இல்லை. ஆதியாகமத்தில் வாசிச்சிங்கன்னா நிம்ரோதை பற்றி வாசிக்கிறோம். நிம்ரோத் வேட்டையில் வல்லவனாக இருந்தான் என்று சொல்லி, நிம்ரோதாலும் அவன் மனைவி செமிராமிசாலும் தான் முதலில் எல்லா விதமான தவறான இந்த ஆராதிக்கிற பழக்கங்கள் உலகத்தில் தோன்றினது. முதலாவது நிம்ரோதினால்தான். நிம்ரோதும் அவன் மனைவியும் மோசமான ஒரு ஆட்கள். அங்கேருந்து தான் எல்லா சூரிய வணக்கத்தில் ஆரம்பித்தது. பாபிலோனில் எல்லாம் மாறினது என்று பார்க்கிறோம். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது, பாபிலோன் சகல அருவருப்புகளுக்கும் தாயானவள். அவள் தான் அங்கே ஆரம்பித்தவள். அடுத்து இன்னொரு வேட்டைக்காரனை பார்க்கிறோம், அவன் ஏசா. இவனும் தேவனுக்கு பிரியமானவன் அல்ல. நமக்கு தெரிஞ்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவன் வேட்டையாடிட்டு வரான், ரொம்ப பசியாக இருக்குது, தம்பி கூழ் சமைச்சிட்டு இருக்கான். அந்த கூழ் கேட்குறான். அவன் உன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு கொடுத்துருன்னு கேட்குறான். உடனே கொடுத்துட்டான். சேஷ்டபுத்திர பாகத்தை பற்றிய ஒரு அறிவு இல்லாமல், சரி கூழு தானே, நான் இருந்து என்ன பண்ண போகிறேன், இருந்து சாகிறத விட கூழ் குடிச்சிறது நல்லது, செத்து போய் சேஷ்டபுத்திர பாகத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறான். ஆனால் அவன் கூழ் குடிக்காமல் இருந்தால் செத்து போயிருப்பானா? செத்து போயிருக்க மாட்டான். ஒரு வேளை சாப்பிடாதனால யாரும் செத்துருவாங்கன்னு நிச்சயம் இல்லை. ஆனால் விற்றுட்டான். நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், புதிய ஏற்பாடையும் வாசிச்சுட்டு இவன் கூழுக்கு சேஷ்டபுத்திர பாகத்தை விற்றதுனால தான் கர்த்தருக்கு இவன் மேலே பிரியம் இல்லைன்னு நினச்சேன். அதை விட வேற ஒரு வேலை செஞ்சுருக்கான். நானும் நிறைய வாட்டி ஆதியாகமத்தை so many times நான் படிச்சுட்டே தான் இருக்கேன். இந்த வாட்டி கர்த்தர் எனக்கு காண்பித்த காரியம் காண்பிக்கிறேன். 26ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம் முதல்ல பார்ப்போம். 34ஆம் வசனம். ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பெயேரியனுடைய குமாரத்தியாக யூதித்தையும் ஏத்தியனான ஏலனுடைய குமாரத்தியாக பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் மனநோவாயிருந்தார்கள், கசப்பாயிருந்தார்கள். கல்யாணமே முதல்ல பண்ணுறான் இவன். யாக்கோபும் வீட்டில் தான் இருக்கான். யாக்கோபுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. இந்த குடும்பத்தின் பின்னணியில் பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு 100 வயதில் ஈசாக்கு பிறக்கிறார். ஈசாக்குக்கு கல்யாணம் பண்ணும் பொழுது ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனாகிய எலியேசரை பார்த்து சொல்லுகிறார், இந்த கானானிய தேசத்தில் என் மகனுக்கு நீ பொண்ணு பார்க்கக்கூடாது, நீ போய் என்னுடைய தகப்பன் வீட்டில் இருக்கிற அங்கே போய் என் இனத்தாரில் போய் நீ பெண்ணு பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறார். அப்படி போய்தான் அவர்கள் ரெபேக்காலை கூட்டி ஈசாக்குக்கு திருமணம் செய்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஏன் கானான் தேசத்தை அங்கே பெண் கொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார்னா, நான் சொல்கிறேன் பின்னாடி, அது கர்த்தருடைய சித்தம் இல்லை. அந்த தேசத்தில் இருக்கிறவர்கள் ரொம்ப துன்மார்க்கர்கள், அவர்களை விரட்டி விட வேண்டும் என்று சொல்லிதான் இவர்களை அங்கே கொண்டு வருகிறார். தேவன் வேண்டாம் என்று சொல்லுகிற, விரட்டி விட போகிற அந்த கூட்டத்திலிருந்து பெண் கொள்ளக்கூடாது என்பது தேவனுடைய சித்தம். அதை தேவன் சொன்ன மாதிரி தெரியல, ஆபிரகாம் அதை தேவனோடு இருக்கிற பழக்கத்தின் மூலமாக, உறவின் மூலமாக அறிந்திருந்தார். ஆகவே தன் குமாரனாக ஈசாக்குக்கு போய் ரெபேக்காலை திருமணம் செய்கிறார் என்று பார்க்கிறோம். இப்போ ரெபேக்காலுக்கு இரட்டை பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள். எப்படி ஈசாக்குக்கு 40 வயதில் திருமணமோ அதே ஒரு திருமண வயது போல் இங்கே தெரிகிறது. ஆனால் அவங்க அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்க, அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன வேணும்னு, இல்லை கர்த்தருக்கு என்ன வேணும்னு அவன் நினைக்கவே இல்லை. இவன் கல்யாணம் பண்ண ஏத்தின் புத்திரர்னா ஏத்தியர். அங்கே இருந்த 7 ஜாதிகள், கானானியர், ஏத்தியர், ஏவியர், எபூசியர் என்று சொல்லி சில கர்த்தருக்கு விரோதமானவர்கள் இருந்தார்கள். அந்த பெண்களை முதலாவது இவன் திருமணம் முடித்து விட்டான். கல்யாணத்திலே அவனுடைய வாழ்க்கை சரியில்லை. கூழ் சாப்பிட்டது மட்டுமல்ல, வயிற்று பசிக்கு மட்டுமல்ல, சரீரத்தின் தேவைக்கும் அவன் சரியான தெரிந்து கொள்ளுதலை அவன் தெரிந்து கொள்ளவில்லை என்று என் வேதம் சொல்லுகிறது. அவன் திருமணம் பண்ண பெண்கள் எப்படி இருந்தார்கள், ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் மனநோவாக இருந்தார்கள். ரொம்ப மன சங்கடத்தை ஏற்படுத்தினார்கள். வந்த மருமகள்கள் நிமித்தம், தேவனால் அழைக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்டவனுடைய
பையன் பண்ணின இந்த திருமணத்தினால் அவர்களுக்கு மனம் வேதனையாக இருந்தது என்று சொல்லுகிறது. 27ஆம் அதிகாரம் இப்போதான் ஆரம்பிக்கிறது. முதல் வசனம், ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளைந்து பார்வையற்று போன பொழுது அவன் தன் மூத்த குமாரனாக ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். அப்போது அந்த கதையெல்லாம் நான் என்னென்ன வேகமாக சொல்கிறேன். அவங்க ஆசீர்வதிக்க விரும்புகிறான். ஆனாலும் ஈசாக்குக்கு ஒரு அறிவு இல்லைன்னு அந்த இடத்துல சொல்லணும். நல்ல வேளை ரெபேக்கால்கிட்ட கர்த்தர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, இவன் இல்லை, இவனை தான் நான் ஆசீர்வதிக்க போகிறேன்னு. நீ போயிட்டு வேட்டையாடி எனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சிட்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்கிறான். இதை அந்த அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டுட்டு இருந்தால் அவங்க என்ன பண்ணுறாங்க, யாக்கோபை கூப்பிட்டு அவனை போல் அந்த ஆட்டு ரோமத்தெல்லாம் போட்டு போய் ஆசீர்வாதத்தை அவன் வாங்கி கொள்கிறான். இது ஏமாற்றி செய்தது போல இருந்தாலும் இதற்கு பின்ன தேவனுடைய திட்டம் இருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஈசாக்கு தன் பிள்ளையாக ஏசாவுக்கு கொடுத்திருப்பான் என்று சொன்னால் அது எந்த சந்ததிக்கு போயிருக்கும்? கானானியருடைய சந்ததிக்கு போயிருக்கும், கானான் தேசத்தில் உள்ளவருடைய சந்ததிக்கு போயிருக்கும். அதை போகக்கூடாது என்ற கவனத்தோடு ரெபேக்காள் செயல்படுகிறார். தன் கணவனாக ஈசாக்குக்கு தன்னை பெண் கொண்டு வந்த தேவன் தன் குமாரர்களுக்கு அதை போலதான் பெண்கள் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பின ஒரு குடும்பம். ஆனால் அவன் ஆசீர்வதிக்க விரும்பும் பொழுது, ஒருவேளை இதை நான் இதுவரைக்கும் நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்கன்னு விசுவாசிக்கிறேன், நான் இதை கேட்டதில்லை. அவன் வெறும் சேஷ்டபுத்திர பாகத்தை வித்தான் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அவன் திருமண வாழ்க்கையில் அவன் தெரிந்து கொண்ட பெண்கள் எல்லாம் கர்த்தருக்கு விரோதமான குடும்பங்களில் அவன் தெரிந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். அப்புறம் எப்படி அவனுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் போக முடியும்? ஆகவே தான் எழுதியிருக்கிறது, நான் யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். புரியுதுங்களா அப்போ உங்களுக்கு? சரி. இப்போ அதே அதிகாரத்தில் பின்னாடி பாருங்க, 27ஆம் அதிகாரத்தின் ஆசீர்வாதம்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் முடிஞ்ச பிறகு நடக்கிற காரியத்தை பாருங்க. அவன் என்ன பண்றான், இருதயத்தில் ஏசா இவனை எப்படியாவது நான் கொன்று போடுவேன்னு தீர்மானிக்கிறான். தீர்மானித்ததோடு மட்டுமல்ல, கடைசி வசனம் சொல்லுகிறது, 46ஆம் வசனம் சொல்லுகிறது, ரெபேக்காள் ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமாரத்திகளின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாக இருக்கிறது. எப்படி ஒரு அம்மா சொல்லுமாங்க இந்த வேற மருமகள்கள் நிமித்தமா இங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. ஏத்தின் குமாரத்திகளின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாக இருக்கிறது. இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமாரத்திகளில் யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானானால் என் உயிர் இருந்து ஆவதென்ன? என் மகனாகிய யாக்கோபு சின்னவனும் இந்த தேசத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டானா நான் உயிரோடு இருக்கிறதுல அர்த்தமே இல்லைன்னு சொல்கிறா ரெபேக்காள். புரிஞ்சுங்க தயவு செஞ்சு ஒரு தாய் தகப்பனுடைய உள்ளத்தை. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, ஈசாக்கு என்ன பண்ணுகிறார், யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் கர்த்தர் தான் கொடுத்துட்டான்னு இப்போ புரிஞ்சுக்கிறார். புரிஞ்ச பிறகு இப்போ சொல்லுகிறார், 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து என்ன செய்கிறார், ஆசீர்வதித்து. ஏற்கனவே ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரு, ஆனாலும் அவனுக்கு பயம், எங்கே நம்ம அப்பாவை ஏமாற்றி வாங்கிட்டோமோன்னு அந்த பயத்தை எங்கே நீக்குகிறார். அப்பா நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி ஆசீர்வதித்து அவர் சொல்லுகிறார், நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதானராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளில் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசத்தை தங்குறதுமான தேசத்தை நீ சொந்தரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். இப்போ புரியுதா? இன்னும் யாக்கோபுக்கு கல்யாணமே ஆகலை. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான், தேசத்தில் இருக்கிற 1-2 அப்படியே லைனாக பண்ணியிருக்கிறான். சரி, இதோட நிறுத்தல. அவன் இது போல தன்னுடைய சகோதரனுக்கு வேற இடத்துல மாமா வீட்டில் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நம்ம அம்மாவும் அப்பாவும் அனுப்பிட்டாங்க. இது போல இந்த தேசத்து பெண்களை கல்யாணம் பண்ணுறது அவங்க மனசுக்கு கஷ்டம்னு தெரிந்த பிறகு இவன் என்ன பண்ணுகிறான், இன்னும் கொஞ்சம் அவர்களை வேதனைப்படுத்தும்படி இஸ்மவேலுடைய குமாரத்திகளிடம் எடுத்து போய் திருப்பி இன்னும் கொஞ்சம் கல்யாணம் பண்ணுறான். தேவன் ஆகாரையும் இஸ்மவேலையும் வேண்டாம் என்று ஆபிரகாமின் வாழ்க்கையை விட்டு அனுப்பிவிட்ட ஒரு கூட்டம் அங்கேருந்து கொஞ்சம் பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணுறான். அது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து, அப்பா அம்மா சொல்றதை கேட்டு போகிறான் அந்த பிள்ளை, கீழ்ப்படிந்து பதானராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலும் கானானியருடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும்
அப்போ முன்னாடியே கேட்டிருக்கணும்ல. ஏசா இஸ்மவேலிடத்துக்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபோயத்தின் சகோதரியுமான மகலாத்தையும் விவாகம் பண்ணினான். இதுதான் ஏசாவோட பேக்ரவுண்ட். யாக்கோபை பற்றி புரிந்து கொள்வதற்கு முன்பதாக ஏன் ஏசாவை தேவன் வெறுத்தார் என்று எழுதியிருக்கிறது அவருக்கு முன்னாடி தெரியும். இவன் மாம்ச பிரகாரமானவன், இவன் தாய் தகப்பனுக்கும் கீழ்ப்படிய மாட்டான், தேவனுக்கும் கீழ்ப்படிய மாட்டான், அவன் தான் விரும்புவதை மாம்சத்தின்படி செய்கிற ஒரு மாம்சத்துக்குரியவன் என்பதை அறிந்தபடினாலே தேவன் அவனை வெறுத்தார். நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம், ஏன் அந்த தேசத்தில் கானானிய தேசத்தில் பெண் எடுக்க தேவன் வேண்டாம் என்று சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆபிரகாமின் சொந்த ஊருக்கு அனுப்புகிறாரே, அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்கிறதுனால கர்த்தர் அங்கே அனுப்பலை. இன்னும் சொல்லப்போனால் இதை வச்சு நம்ம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். உலகமெங்குமே கர்த்தர் இல்லாத காரியங்களை ஆராதிக்கிறவர்கள் உலகமெங்கும் உண்டு. தேவனுக்கு அது ஒரு பெரிய விஷயமே அல்ல. அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஆபிரகாம் விட்டு வந்த குடும்பமும் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் தான். இன்னும் சொல்லப்போனால் யாக்கோபின் மனைவி ராகேல் என்ன பண்ணுகிறாள், பின்னாடி புறப்பட்டு வரும்பொழுது அப்பா வீட்டில் இருந்த சுரூபத்தை திருடிட்டு வரா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதெல்லாம் வச்சு கும்பிட்டு விளாண்டது போல இருக்கும் போல இருக்கு. பொம்மை எடுத்துகிட்டு வந்துடும்ல பிள்ளைங்க வீட்டுக்கு போகும்போது, அதுபோல் அவள் அப்பா வீட்டில் இருந்த சுரூபத்தை எடுத்துகிட்டு வரா. எடுத்துகிட்டு வந்துடுறா. அவன் அப்பா திருப்பி துரத்திட்டு கேட்குறான், சரி போனது போகிறீங்க, என் வீட்டில் இருந்த சுரூபத்தை என் தெய்வத்தை எதுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு கேட்குறான். அப்போ யாக்கோபு சொல்கிறான், ஐயோ நான் எடுக்கலப்பா, எனக்கு அப்படி நீ தேடி கண்டுபிடிச்சிக்கோ, இருந்ததுன்னா யாருக்கிட்ட இருக்கோ நீ அவங்களுக்கு ஆன தண்டனை கொடுன்னு சொல்கிறான். இவன் என்ன பண்ணுறா, டக்குன்னு அந்த வச்சு மேலே இதெல்லாம் பரப்பி அது மேலே உட்காந்துடுறா, சேனத்து மேலே உட்காந்துட்டு, நான் இப்போ மாதவிடையாக இருக்கேன் எந்திரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பா வரும்போது உட்காந்துருக்கா. என்னென்னா அவளுக்கு அடியில் தான் அந்த விக்கிரகம் இருக்குது. இதை எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அவங்களும் அந்த பின்னணி தான். ஆனால் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அதே ராகேலுக்கு ஆசீர்வாதம் இருக்குது, அதே லேயாளுக்கும் ஆசீர்வாதம் இருக்குது. கொஞ்ச நாள் அந்த வீட்டு பின்னணியில் தான் போய் யாக்கோபு வாழ்கிறான் என்று சொல்லி பார்க்குறோம். ஏன் கானானியர் தேசத்தில் நீங்கள் பெண்ணெடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கானானியர்கள் என்பவர்கள் நீங்களும் நானும் நினைக்கிறது போல் சாதாரணமான ஆளுங்கள்ல. அந்த 7 கூட்டமும் எப்படி கேட்டிங்கன்னா, 1-2 உதாரணத்தை அந்த நீங்கள் நெட்டில் வேணால் சர்ச் பண்ணி பார்த்துங்க. அவங்க எவ்வளோ மோசமானவன்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைகளை கொலை செய்கிறவர்கள், பிள்ளைகளை தங்கள் தெய்வங்களுக்கு பலி கொடுக்கிறவர்கள், மோலேகு என்ற ஒரு தேவனுக்கு அப்படியே தகதகன்னு எரிகிற நெருப்பு அந்த தட்டில் கொண்டு போய் பிள்ளையை உயிரோடு போட்டுட்டு அதை கொடுப்பாங்களாம். ஒரு வீடு கட்டினாங்கன்னா அந்த வீட்டுக்கு முதல்ல அஸ்திவாரத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளையை கொண்டு அதன் மேலே தான் வீடு கட்டுவாங்களாம். இதெல்லாம் எங்கே கேட்ட மாதிரி இருக்குல்ல. அதுபோல் ஒருவர்கள். அது மட்டுமல்ல, அவங்களுடைய ஆராதனையில் விபச்சாரத்துக்கு ஒரு பங்கு இருக்கும். விபச்சாரத்தின் மூலமாக தங்கள் தெய்வங்களை அவர்கள் சந்தோஷப்படுத்துவதாக விரும்பினார்கள். அதனால தான் இந்த இஸ்ரேல் மக்களுக்கு அப்பப்போ அவங்கள பிடிச்சிது. ஏன்னா அவங்க ஆராதனையில் இதெல்லாம் ஒரு பார்ட், அங்கம். ஆராதனையில் விபச்சாரத்திற்கு ஒரு பங்கு உண்டு. அதெல்லாம் என்னால் வாயால் சொல்ல முடியாது, அவங்க எப்படி ஆராதிப்பாங்கன்னு வேணால் தனியாக எங்கிட்ட கேட்டுங்க. அதனால தான் இவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது, அவங்கள கவர்ந்து இழுத்தது இஸ்ரேல் மக்களை, அவர்களுடைய ஆராதனை முறைகள். ஆகவே தான் கர்த்தர் சொன்னால் அவங்கள மொத்தமாக ஒழிச்சு கட்டிட்டு அவங்களோட காரியத்தை எதையும் கற்றுக்காதுன்னு கர்த்தர் சொன்னார். புரியுதுங்களா? அது மட்டுமல்ல, வயலண்ட் பீப்புள், ரொம்ப வயலண்ட்னா எப்படி சொல்கிறது, துன்மார்க்கமாக தீவிரமாக பண்ணுறது, அடித்து பிடிச்சி நியாயம் நீதி இல்லாமல் எல்லாரையும் என்ன பண்ணுவார்கள், காரியங்களை செய்வாங்க. ஒன்று வேணும்னா அடித்து பிடிச்சி எடுத்துப்பாங்க, கொண்டு கூட எடுத்துருவாங்க. இது போல் ஒரு துன்மார்க்க கூட்டம். புரியுதா உங்களுக்கு? இவங்களுக்கு ஒப்பா நீங்கள் யாரை பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, சோதோம் கொமோராவில் இருந்தவர்கள். இந்த சோதோம் கொமோராவில் இருந்தவர்களை பற்றி நம்ம யோசிக்கும் போது என்ன நினைக்கிறோம், அவங்க செக்ஸுவலாக, அதாவது இச்சை ரீதியாக மோசமானவங்க நினைக்கிறோம். ஆனால் மற்ற இடங்களை வாசிக்கும் பொழுது நீங்கள் போயிட்டு நெட்லாம் பார்க்கும்போது அதை விட அவர்கள் மோசமானவர்களாக இருந்திருக்கிறார்கள். வெறும் சரீர பிரகாரமாக இச்சையான காரியங்கள் செய்கிறவர்கள் மட்டுமல்ல, அவங்க ஊருக்குள்ளே யாராவது ஒருத்தவங்க தெரியாதவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க கொன்னுட்டா பரவாயில்ல, அவங்க தானே செத்து போகிற அளவுக்கு எல்லாம் செய்வாங்களாம். அவங்க செத்துருவாங்க. அப்படி ஒரு டார்ச்சர் பண்ணி அவங்கள கொல்கிற ஒரு கூட்டமாக. இதை எங்கே பார்க்குறேன் தெரியுமா? நான் இப்படியெல்லாம் பண்ணின மக்கள் வேண்டாம் என்று சொல்லி தேவன் வேறு பிரித்த மக்கள் அவர்களை விட மோசமாக ஒரு காரியத்தை செய்தார்கள். அதை இயேசுவுக்கு செய்தார்கள். இயேசுவின் கல்வாரி சிலுவை வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதியிருக்கும் ஒரு இடத்துல,
அங்குதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கல்வாரி சிலுவையில் கொல்லப்பட்டார். ஞானார்த்தமாக அந்த இடம் சோதோம் என்றும் கொமோரா என்றும் சொல்லப்படும். அவர்கள் அந்நியர்களுக்கு செய்த அக்கிரமத்தை தங்கள் குலத்தில் வந்த தங்களுடைய சகோதரனாகிய இயேசுவுக்கு அவர்கள் செய்தார்கள். அந்நியர்களுக்கு அந்த துன்மார்க்கர்கள் செய்த ஒரு அக்கிரமத்தை விட அதிகமான அக்கிரமத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்கள் செய்தார்கள். அவரை டார்ச்சர் பண்ணினது, அவரை அடித்தது, தங்கள் சொந்த சகோதரனை நிர்வாணமாக கல்வாரி சிலுவையில் தொங்க விட்டார்கள். இதையெல்லாம் சோதோம் கொமோரா மக்கள் செய்வார்களாம். நான் ஒரு பழைய பிரசங்கம் கேட்டேன். சோதோம் கொமோராவில் என்ன செய்வாங்கன்னு சொன்ன உடனே எனக்கு இம்மிடியட்டாக ஆவியானவர் ஞாபகப்படுத்தினார். நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஞானார்த்தமாக சோதோம் என்றும் கொமோரா என்றும் இஸ்ரேல் சொல்லப்படுவதன் நோக்கம் ஒருவேளை இவர்களும் அதை போல பாவக்கிரியைகளை இந்த நாட்களில் அங்கே பெருகியிருக்கிறதுனால் கர்த்தர் அப்படி சொல்லியிருப்பார்னு நினச்சேன். ஆனால் இதை கேட்டவுடன் நான் ஷாக் ஆகிட்டேன். ஆக்சுவலாக சோதோம் கொமோராவிலே அந்நியர்களுக்கு என்னென்ன செய்வாங்களோ, அதாவது அவர்களை ஒரு கட்டிலில் படுக்க வைப்பாங்களாம். அந்த அவங்களுடைய சைஸுக்கு இருக்காது, மிச்சம் எவ்வளோ உடம்பு வெளியில் இருக்கோ அதை வெட்டிடுவாங்களாம். பயங்கரமான டார்ச்சர் பண்ணுகிற ஒரு ஜனம். இந்த டார்ச்சரை பார்த்து தான் தேவன் அவர்களை எல்லாம் அழித்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் தங்கள் குலத்தில் வந்த தங்கள் சகோதரனாகிய வாலிபராகிய இயேசுவுக்கு அவர்கள் எல்லா கிரமத்தையும் செய்தார்கள். சோதோம் கொமோரா மக்கள் அங்கே வாசிக்கிறோம், தூதர்களையே வெளியில் கூப்பிட்டு அவங்க ட்ரெஸ்ஸை வைக்கணுங்கிறான். அதை பார்த்து நம்மலாம் பயப்படுறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரனுடைய அவருடைய உடையை அவர்கள் உரிந்து அவரை அவமானப்படுத்தினார்கள். அப்போ சோதோம் கொமோராவுக்கும் இவர்களுக்கும் என்ன வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? வேதம் ஏன் ஞானார்த்தமாய் ஒரு அந்நியர்களுக்கு துன்மார்க்கராகிய கானானியர்களோ அல்லது சோதோம் கொமோரா மக்கள் என்ன செய்வார்களோ அதை உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படிப்பட்ட அவமானத்தையும் அவரை நிந்தையாக்கி அவரை அவமானப்படுத்தி அவங்க செஞ்சது எல்லாமே கேட்டிங்கன்னா அது ஒரு யூதர்களுடைய காரியமாக வேதம் பார்க்கவில்லை, நானும் பார்க்கவில்லை. வேத வசனங்களின் அடிப்படையில் இதை எது நிரூபிக்கிறது? கர்த்தருடைய வசனம் நிரூபிக்கிறது. ஞானார்த்தமாக அது சோதோம் என்றும் சொல்லப்படும். அங்குதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்று. அப்ப கர்த்தராகிய இயேசு சிலுவையில் அறையப்பட்ட முறை என்ன முறைன்னு கேட்டீங்கன்னா, தேவன் எந்த சோதோம் கொமோராவை அழித்தாரோ அந்த மக்கள் எப்படி பிஹேவ் பண்ணாங்களோ. எதுக்கு சொல்றேன்னா, மனிதனுடைய இருதயம் பொல்லாங்கானது. அவரை நேசித்திருக்க வேண்டும், அவரை அன்பு கூர்ந்திருக்க வேண்டும், அவரை முத்தம் செய்திருக்க வேண்டும், அவரை கனப்படுத்தி அவரை அரவணைத்திருக்க வேண்டியவர்கள் தன் சொந்தத்தில் வந்தவரை அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா ஆக்கினையும் செய்தார்கள். புறஜாதியாருக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்திருக்கிறது, உங்களுக்கும் எனக்கும் கிருபையினாலே. கிருபையை பற்றி பேசிக் கொள்கிறேன். ஒரு அற்புதமான பிரசங்கம் பழைய பிரசங்கியார் சொல்லுகிறார். ஸ்பர்ஜன் என்கிற ஒரு பிரசங்கியாருடைய பிரசங்கத்தை கேட்டு நான் ஆடி போயிட்டேன். அவரை ஓயாமல் தூதர்கள் துதிக்கிறார்கள் 24 மணி நேரமும். மனுஷன் 24 மணி நேரம் அவரை துதிக்கும்படி தேவன் சிருஷ்டித்தவன். ஆனால் பிறந்ததுலேருந்து அவன் பேசுறதெல்லாம் பொய், பிறந்ததுலேருந்து பேசுறதெல்லாம் அவதூறு, பிறந்ததுலேருந்து பேசலாம் மற்றவங்களை பற்றி, அந்த குடும்பத்தை பற்றி, இந்த குடும்பத்தை பற்றி அக்கப்போரு. ஆனால் தேவன் தன்னை ஆராதிக்கும்படி உருவாக்கப்பட்டவன், பொல்லாங்கு நிறைந்தவனாக, நாவின் கீழே கொடிய பாம்பின் விஷம் உடையவனாக, மனிதன் மற்ற எல்லா சிருஷ்டிகளை விட ஒரு கேவலமான ஒருவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அன்றைக்கும் இன்றைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இல்லைன்னா சின்ன பிள்ளைகளை நாசப்படுத்துவதற்கு ஒருத்தனுக்கு மனசு வருமா? மிருகத்தை விட மோசமாக நடந்து கொள்கிறார்கள் உலகத்திலே. ஆனால் இந்த பாவமான உலகத்தில் இந்த பாவிகளை ரட்சிக்கும்படியாகத்தான் நம்முடைய ஆண்டவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் அந்த ஆக்கினைகளை ஏற்றுக்கொண்டார். எவ்வளவு ஒரு கொடிய பாவி மனிதன் என்பதை அங்கே நிரூபித்தது மட்டுமல்ல, எப்படிப்பட்ட கொடுமையான ஆக்கினை அவர் அடைந்தார் என்றும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப இப்ப நினைச்சு பாருங்க, அவரில் நாம் எவ்வளவு அன்பு கூற வேண்டும், எவ்வளவு அவரை துதிக்க வேண்டும். நமக்கு சகோதரனாக அவர் இன்றைக்கு மாறி இருக்கிறார். அவர்கள் சகோதரனை விட்டு விட்டார்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் சகோதரனாக இருக்கிறவரை நாம் எவ்வளவு அன்பு கூற வேண்டும், எவ்வளவு நேசிக்க வேண்டும், எவ்வளவு அரவணைக்க வேண்டும். அவருடைய பாதத்திற்கு போக வேண்டாமா? அவரை முத்தம் செய்ய வேண்டாமா? அவரை அரவணைக்க வேண்டாமா? அவர்கள் புறம்பே தள்ளின அதே இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு தேவன் நமக்கு சொந்தமாக்கி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கிருபையை புரிந்து கொள்ளும்படி இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஹியூமன் நேச்சர் அவ்வளவு ஒரு மோசமானதாக இருக்கிறது. இப்படியாக யாக்கோபு என்ன செய்கிறான்? அங்கிருந்து மாமா வீட்டுக்கு ஓடி போகிறான். அங்கே போய் கதை வேற மாதிரி மாறுகிறது. மாமா ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கிறான், ராக்கேலை விரும்புகிறான்.
ராகேலுக்கு பதிலாக லேயாலை திருமணம் பண்ணி வச்சிடுறான். 7 வருஷம் வேலை பண்ணுறான் ராகேலுக்காக. நீ 7 வருஷம் ஒர்க் பண்ணி என் பொண்ணை தரேன்னு சொல்கிறான். 7 வருஷம் கழித்து மூத்த பெண்ணை கொடுத்துட்றான். ஆனால் நல்ல வேலை இன்னொரு 7 வருஷம் கழித்து வேலை செஞ்சு பிறகு ராகேல் கொடுக்கல. ஆனால் பைபிளில் பார்த்தீங்கன்னா ராகேலையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துறான் உடனே. அதுக்காக இன்னொரு 7 வருஷம் வேலை செய்ய அப்படிங்கிறான். அதுக்கு பிறகு பார்த்தா கர்த்தர் பார்க்குறாரு அவனுடைய வாழ்க்கையில், அதான் கிருபை. கர்த்தர் தலையிட்டு என்ன பண்ணுகிறார்? அவனை ஆசீர்வதிக்கிறார். அதெல்லாம் நீங்கள் வாசிங்க. புள்ளியும் கோடுமான ஆடுகள் அவனுடைய சம்பளம்னு சொன்னப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு? புள்ளியும் கோடும் உள்ள ஆடுகளாக அவனுக்கு பிறக்க வைக்கிறார். இப்படி போகும்போது ஒரு நாள் ரொம்ப பொறாமை வந்துடுது மச்சான்களுக்கு. எங்கள் தகப்பனுடைய சொத்தை எல்லாம் இவன் எடுத்துட்டான், டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுகிறான்? கர்த்தர் சொல்றார், இது வரைக்கும் நீங்கள் இருந்தது போதும், இப்போ நீ உன் தகப்பன் வீட்டுக்கு புறப்பட்டு போ, ஈசாக்கிடத்தில் போ என்று சொல்லும் பொழுது யாக்கோபு என்ன பண்ணுகிறான்? தன் 2 மனைவி அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாரோடைய கூட அங்கேருந்து பதான் அராமை விட்டு புறப்பட்டு மறுபடியும் கானான் தேசத்துக்கு வருகிறான்னு பார்க்குறோம். இப்போ தான் நம்ம பார்க்கணும் கிருபை. ஏன்னா அழைத்தவராலே நிலை நிற்கிறான் என்று எழுதியிருக்கு இல்லையா? அவர் எப்படி யாக்கோபை நிலைநிறுத்துகிறார் என்கிற வேத வசனத்தை வெளிப்பாடுகளை பார்க்க போகிறோம். அதன் மூலமாகத்தான் உங்களையும் என்னையும் எப்படி அவர் நிலைநிறுத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். பல ரகசியங்களை வேதம் அங்கே வைத்திருக்கிறது. ஆமென். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நேராக 32ஆம் அதிகாரத்துக்கு போயிடலாம். 31ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசிச்சுட்டு இங்கே வரலாம். லாபான் அதிகாலமே எழுந்திருந்து தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் முத்தம் செய்து அவர்களை ஆசீர்வதித்தான். பின்பு லாபான் புறப்பட்டு தன் இடத்துக்கு திரும்பி போனான். அவ்வளோதான், மாமனார் போயிட்டா. இப்போ பின்னாடி வந்தான், என்னுடைய தெய்வங்களை எடுத்து வந்தீங்களான்னு கேட்டாங்க. இல்லைன்னு பார்த்த பிறகு பேர பிள்ளைங்களெல்லாம் ஆசீர்வதிச்சுட்டு யாக்கோபிட்ட, என் பொண்ணுங்களை கஷ்டப்படுத்தாத, என் பொண்ணுங்களை தவிர இன்னும் சில பொண்ணுங்களை போய் எங்கள் கல்யாணம் பண்ணாத, கர்த்தர் உனக்கும் எனக்கும் நடுவே நியாயாதிபதியாக இருப்பான். தன் பெண்கள் மேலுள்ள அன்பினாலே மருமகனை கொஞ்சம் கண்டித்து விட்டு அந்த லாபான் திரும்பி போய்விடுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயீம் என்று பெயரிட்டான். மக்னாயீம் என்று எழுதியிருக்குது. ஈம் என்று சொன்னால் அங்கே ப்ளூரல். ஸோ தேவ தூதர்கள் சேனை, ரெண்டு சேனைகளை பார்க்கிறான். ஏதோ ஒரு காரியம் அங்கே பார்க்கிறான். ஏன் இதை இங்கே கர்த்தர் எழுதி வச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு காரணம் இருக்குது. தேவதூதர்களை யாக்கோபு சந்திப்பது ஒன்றும் அவன் வாழ்க்கையில் புதிய காரியம் அல்ல. ஏற்கனவே என்ன பண்ணுகிறான்? ஃபஸ்ட்டு ஓடும்போது பெத்தேல் என்கிற இடத்துல அவன் என்ன பண்ணுகிறான்? பெத்தேல்னா அவன் தான் பேர் வச்சான். அந்த இடத்துக்கு முன்னாடி பேர் லூஸ் என்று பெயர். லூஸ் என்ற ஒரு இடத்திற்கு தலையில் கல் வச்சு படுத்திருக்கிறான். அங்கே ஒரு சொப்பனம் காண்கிறான். தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் ஒரு ஏணி வைக்கப்பட்டதை பார்க்கிறான். அடுத்தபடியாக மாமனார் வீட்டில் போய் அங்கேயும் கர்த்தருடைய கரம் கிருபையை பார்க்கிறான். இப்போது மறுபடியும் திரும்பி வரும் பொழுதும் கர்த்தருடைய தூதருடைய சேனைகளை பார்க்கிறான். சரி, இப்போ என்ன பண்ணுறான்? இவ்வளோ நாள் தன்னுடைய முயற்சியின்படி தன்னுடைய திட்டத்தின்படியே இருக்கிறான். அதான் சொன்னேன், யாக்கோபும் ஒரு குணசாலி தான். ஆனால் அவனுடைய கிரியைகள், அவனுடைய செய்கைலாம் எப்படி இருந்துன்னு கேட்டிங்கன்னா உலக பிரகாரமாக இன்றைக்கி எப்படி நம்மெல்லாம் தந்திரமாக நடக்கிறோம், நம்ம அலுவலகங்களில் நடக்கிற தந்திரங்கள், உலகத்தில் நடக்கிற தந்திரங்கள் போலவே யாக்கோபுக்கு சில தந்திரங்கள் இருந்துச்சு. அதன்படி வாழ்ந்தான். இப்போ என்ன பண்ணுறான்? அண்ணன் மேலே இருக்கிற ஒரு பயம், என்னைக்கு இருந்தாலும் அண்ணன் என்னை கொன்னுடுவான்னு தெரியும். வருஷங்கள் பல ஓடிட்டு ஆனாலும் அவன் மனசில் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இவன் என்ன பண்ணுகிறான்? இந்த அதிகாரத்தில் முக்கியமானதை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அவன் என்ன பண்ணுறான்? அண்ணனுக்கு முன்னாடியே ஆட்களை அனுப்பி சமாதான தூது அனுப்புகிறான். அவங்க சொல்கிறாங்க, இல்லை அவன் சாதாரணமாக தான் வரான், 400 பேரோட அவர் உங்களை பார்க்க வந்துட்டு இருக்கிறாருன்னு சொன்னோன்னா இன்னும் பயம் ஆகிடுது. அப்புறம் கையில் இருந்த ஆடு மாடு ஒட்டகம் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் அனுப்புகிறான். ஏன்னா பார்த்தோன்னே இது போல் காணிக்கைகளை பார்த்தோன்னே, அன்பை பார்த்தோன்னே கொஞ்சம் அண்ணன் அசைஞ்சிருவான் அப்படின்னு சொல்லி அதையும் கூட உலக பிரகாரமாக தான் அவன் செய்கிறான். ஏன்னு கேட்டால் அவன் சொல்லுகிறான் 17ஆம் வசனத்தில், முன்னே போகிறவனை நோக்கி, என் சகோதரனாக ஏசா உனக்கு எதிர்பட்டு நீ யாருடையவன், எங்கே போகிறாய், உனக்கு முன் போகிற மந்தை யாருடையது என்று உன்னை கேட்டால் நீ இது உம்முடைய அடியானாகி யாக்கோபுடையது, இது ஆண்டவனாகி ஏசாவுக்கு, ஆண்டவர் லாடுன்ட்டான் அண்ணனை அந்த அளவுக்கு, அவனும் எங்கள் பின்னே வருகிறான் என்று சொல்லுங்கள். உங்கள் தம்பி தான் அதில் அனுப்பியிருக்கிறாரு, வெகுமதியெல்லாம் அனுப்பியிருக்கிறாரு, அவர் பின்னாடி வந்துட்டு இருக்கிறான்னு சொல்லுங்கள், எப்படியாவது கொஞ்சம் நைஸ் பண்ணிடலாம் அண்ணனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் முயற்சி செய்கிறான். அப்புறம் ஆண்டவர்கிட்ட ஜபமும் பண்ணுகிறான். 10ஆம் வசனத்தில் இருக்கிறது, 9ஆம் வசனத்திலேருந்தே ஜபம் பண்ணுறான்.
பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கு உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே, அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் என் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று நான் பயந்து இருக்கிறேன். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீரே என்றான். ஜபமும் பண்ணியாச்சு, என்னென்ன ட்ரிக்கு நேச்சுரலாக பண்ணமோ அதையும் பண்ணியாச்சு. ஆனாலும் அவன் பயம் இன்னும் அவனை விட்டு போகலை. எல்லாரையும் அனுப்பிட்டு பின்னாடி தனித்து இருக்கிறான் என்று பார்க்கிறோம். இங்கே தான் கர்த்தர் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறார். கிருபைனா என்னங்கிறத அவனுக்கு சொல்லும்படி ஆண்டவர் வருகிறார். இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தூதன் என்று எழுதவில்லை, ஒரு புருஷன் என்று இருக்கும். அப்படி அவன் தனித்து இருக்கும் பொழுது யாக்கோபு 24ஆம் வசனம் 32-24, யாக்கோபு பின்பு தனித்திருந்தான். எல்லாரையும் அனுப்பிட்டான், இவன் மட்டும் தனியா இருக்கான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி, ஏற்கனவே அண்ணன் வருவான்னு சொல்லிட்டு அந்த பயத்திலே இருக்கிறான்ல, திடீர்னு பார்த்தா இந்த இடத்துல ரொம்ப கவனிக்கணும், ஒரு புருஷன் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இது கர்த்தருடைய தூதன் கிடையாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எபிரேயத்தில் ஈஷ் என்றே வருகிறது. ஈஷ்னா ஆணை குறிக்கிறது, ஒரு புருஷனை குறிக்கிறது. ஆதாம் கூட ஈஷ் என்று தான் எழுதியிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புருஷன் வந்து என்ன பண்ணுகிறாரு, திடீரென்று அவர் தான் சண்டையை ஆரம்பிக்கிறார், இவனோட வந்து போராட ஆரம்பிக்கிறார். அப்போ என்ன இங்கே நடக்குது, ஏன் அதை செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பாயிண்டாக சொல்கிறோம், புரிஞ்சுக்குங்க. முதல்ல தேவன் என்ன பண்ணுகிறார், எப்போ நம்ம தனிச்சு இருக்கிறோமோ, தனிமையான ஒரு சூழ்நிலை உண்டாக்கும் பொழுது அங்கே நம்மை சந்திக்கிறார். காட் இஸ் த காட் ஆஃப் என்விரான்மெண்ட். அவர் நம்மை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை முதலாவது நமக்கு அவர் உண்டு பண்ணுகிறார் சொன்னீங்கன்னா, அது தனிமையாக இருக்கிற சூழ்நிலை. தனிமையை விரும்பி நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய விசேஷமான கரத்தை பார்க்க முடியும். இன்றைக்கும் சொல்கிறாங்க, நம்மளுடைய அநேக பயங்கள், நம்மளுடைய சில தவறான பழக்க வழக்கங்கள் கூட நாம் எங்கே நமக்கு உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா, தாயின் கர்ப்பத்தில் உருவாகிறது. நம்ம ஏற்கனவே போன வாரம் பார்த்தோம், யாக்கோபும் ஏசாவும் தாயின் கர்ப்பத்தில் இருந்தப்பே இந்த ஏசாவும் யாக்கோபும் என்ன பண்ணாங்க, ஒருத்தர் சண்டை போட ஆரம்பித்தாங்க. ஸோ எப்படியாவது நான் போராடி தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அப்படிங்கிற ஒரு பயம் கர்ப்பத்திலே அவங்க அம்மாட்டே தரிச்சிட்டு அதுக்கு அவனுக்கு. அது எங்க வரைக்கும் தொடருதுன்னா, கல்யாணம் ஆகி பிள்ளை குட்டிங்களை பெற்று 2 பரிவாரம் ஆனாலும் அந்த கர்ப்பத்தில் உண்டான அதே பயம் இன்னமும் நான் போராடி தான் ஜெயிக்கணும், ஏதாவது ஒன்று செஞ்சு தான் நான் ஜெயித்து ஆசீர்வதிக்கப்படணுங்கிற அந்த ஃபியர் அப்படியே சைக்காலஜிக்கலாக அவனுடைய வாழ்க்கையில் தொடர்கிறதை இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ கர்த்தர் என்ன பண்ண விரும்புகிறார், முதல்ல அவன் பயத்திலிருந்து அவனை சுகமாக்க விரும்புகிறார். ரட்சிப்பில் என்ன நடக்கிறதோ, புது சிருஷ்டியாக எப்படி மாற்றுகிறாரோ அப்படியே யாக்கோபுக்கு ஒன்று செய்ய விரும்புகிறார். ஆனால் செய்ய விரும்புகிறவர் தூதனாக வரவில்லை, மனுஷனாக வருகிறார். இயேசு இன்னும் வெளிப்படவில்லை மாம்சத்தில், ஆனால் பல இடங்களில் இயேசு தன் மக்களை சந்திக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த இடத்தில் எங்கேயுமே மற்ற இடங்களாம் தூதனானவர் தூதனானவர் எழுதியிருக்கோம், இந்த இடத்துல தெளிவாக எழுதியிருக்கிறது ஒரு புருஷன் என்று எழுதியிருக்கிறது. ஐ பிலீவ் கம்ப்ளீட்லி திஸ் இஸ் ஜீசஸ். இது ஆண்டவராக இயேசு. ஏன்னா கர்ப்பத்திலிருந்து உண்டாகிற பாவத்திலிருந்தோ பயத்திலிருந்தோ ஒரு ரட்சிப்பை கிருபையினால் கொடுக்கணும்னா அது இயேசுவால் தான் முடியும். கிருபை தான் இவனுடைய கிரியை மாற்ற முடியும். ஆமென். ஸோ இது ரொம்ப சீக்ரெட்டான இடமாக இருக்கிறது. ஏற்கனவே நான் பல வருஷங்களுக்கு முன்னாடி போதிச்சிருக்கேன், ஆனால் இப்போ இந்த வெளிப்பாடு அப்போ இல்லை. இப்போ நான் அப்டேட் ஆகியிருக்கேன், அதை வச்சு இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவகுமாரனாக அவர் என்ன பண்ணுகிறார், யாக்கோபின் வாழ்க்கையில் இருக்கிற பயத்திலிருந்து அவனை விடுவிக்க விரும்புகிறார். ஆமென். அப்போ என்ன பண்ணுகிறார், அவரை வந்து என்ன பண்ணுறாரு, அவங்க கூட சண்டை போடுறாரு. அவங்க கூட அப்படி ரெஸ்லிங் பண்ணும்பொழுது இவன் என்ன நினச்சிக்கிறான்னு கேட்டிங்க, இருந்த பயத்தில் சொல்லுவாங்களே, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பயம். ஏற்கனவே அவன் மைண்ட் ஃபுல்லாக ஏசா ஏசா ஏசான்னு நினச்சிட்டு இருக்கான். திடீர்னு ஒருத்தர் வந்து சண்டை போட்டுறோம், இவன் என்ன நினச்சிக்கிறான், இந்த நைட்டில் தனியாக இருக்கும்போது அண்ணன் தான் வந்துட்டான்னு நினச்சிட்டான். பொழுது விடிகிற வரைக்கும் அது யாருன்னு தெரியல. இருளில் என்ன பண்ணுகிறான், அவரோடு கூட போராடுகிறான். போராடும் போது அவரை விட்டுல,
எப்படி கர்ப்பத்தில் தன்னுடைய அண்ணனுடைய காலை பிடிச்சானோ, இப்போ தேவனாக வந்திருக்கிறவருடைய காலையை பிடிச்சிட்டான். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒன்று புரிஞ்சுக்கணும். ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடைய போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவன் விடலை. இந்த இடத்துல மேற்கொள்ளாததுன்னா என்னங்கிற நான் சொல்கிறேன். அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனாலே அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுருக்கிற்று. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன் என்றான். அதாவது இருட்டில் இருக்கிற வரைக்கும் இவன் நினச்சிக்கிட்டு இருக்கான், போராடுகிறவர் தன்னுடைய அண்ணன் நினச்சிட்டு இருக்கான். பொழுது விடிஞ்சோன்னு தான் தெரியுது போராடினவர் அண்ணன் இல்லை, இவர் வேற யாரோ ஒருத்தர், இவர் என்னை கொல்ல வந்தவர் அல்ல, இவர் என்னை ஆசீர்வதிக்கக்கூடியவர் என்றதை வெளிச்சத்தில் பார்க்கிறான். இருளின் வாழ்க்கையில் பயத்தில் இருந்தவனுக்கு ரட்சிப்பின் வெளிச்சத்தில் பார்க்கிறான். இவர்தான் ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லி பார்க்கிறான். மேற்கொள்ளவில்லைன்னா என்ன அர்த்தம் நான் புரிஞ்சுக்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிருபையை அவன் பிடித்து கொள்கிறான். அதாவது தேவன் அவர் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம், அவனை பிடிச்சி தள்ளி விட்டுருக்கலாம். அப்போ என்ன பண்ணுகிறார் தேவன், தன் கிருபையை காண்பிக்கும்படியாக அவரே அவனுக்கு விட்டு கொடுக்குறார். கர்த்தர் விட்டு கொடுக்காம அது நடக்காது. நான் இயேசு என்றே சொல்லுகிறேன். இயேசுவே என்ன பண்ணுகிறார், அப்போ என்ன ஜெயிக்காதபடி பார்த்துக்கிறார்னா, அவரை கிருபையை கெட்டியாக பிடித்து கொண்டான். பிடித்து கொண்டு என்ன பண்ணுகிறான், பிடித்து கொண்டதை தான் மேற்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை அடிச்சிட்டதுனாலையும் அவரை பிடிச்சிட்டதுனாலையும் அவரை ஜெயிச்சிட்டாங்கிற அர்த்தம் இல்லை. அவரை விடாமல் பிடித்து கொண்டானே, அதுதான் ஜெயம். தேவனை விடாமல் பிடித்து கொள்ளுகிற அவர் கிருபையை என்னதான் நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும், நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், உடைய கிருபையினால் தான் ஆசீர்வாதங்கள் என்று விடாமல் பிடித்து கொள்ளும்போது அவன் சொல்லுகிறான், இப்பொழுது நீர் பொழுது விடிந்து விட்டது, போக போகிறீர். நான் பார்த்தது என் சகோதரன் அல்ல, இவர் வேறே சகோதரன், இவர் இயேசுவாக இருக்கிறார். ஆகவே ஒன்று தெரியுது, இயேசு தெரியாட்டியும் நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்பொழுது அவர் கேட்கிறார், உன் பேர் என்ன என்று சொல்லி. அடுத்து கேட்கிற அவர் கேள்வி என்ன கேட்கிறாரு, உன் பேர் என்ன? யாக்கோபு என்றான். யாக்கோபு என்னுடைய சொந்த வழிகளில் காரியங்களை நடத்துகிறவன் என்று சொன்னான். குறுக்கு புத்தி உள்ளவன், அக்கிரம சிந்தை உள்ளவன். இப்பொழுது என்ன பண்ணுகிறான், நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்கிறான். இப்போ அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரேல் எனப்படும், தேவனோடும் மனிதனும் போராடி மேற்கொண்டாயே என்றார். இங்கே இஸ்ரேல் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று சொல்லுகிறார்கள். நம்ம கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் வர அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அங்கே ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. And he said, thy name shall be called no more Jacob, Israel, for as a prince has power with God and prevailed. இதோடைய சரியான அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உன் பேர் இனிமேல் யாக்கோபு அல்ல, ஏமாற்றுகிறவன், அநீதி உள்ளவன், தன்னுடைய வழிகளின் போகிறவன் அல்ல, அல்லது தன்னுடைய நீதியை தேவனுக்கு முன்பதாக மனிதருக்கு முன்பதாக காட்டுகிறவன் அல்ல. இஸ்ரேல் என்று சொன்னால் அர்த்தம் என்ன, பிரின்ஸ், தேவனுடைய இளவரசனாக, ஹேஸ் பவர் வித் காட் என்று எழுதியிருக்கிறது. தேவன் என்னவாக அங்கே மாற்றுகிறார் கிருபையின் மூலமாக என்று சொன்னால், என்னால் அதோடைய அர்த்தத்தை முழுக்க கொண்டு வர முடியல, ஆனாலும் என்றளவு சொல்லுகிறேன். ஏன்னா ஏற்கனவே நிறைய போதிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு புரியும். தேவன் எப்பொழுதுமே தான் இருக்கிற இடத்தில் தன்னோடு வைத்துக்கொள்ள விரும்புகிறவர் இல்லையா. இங்கே யாக்கோபுக்கு என்ன சொல்லுகிறார், கிருபையின் மூலமாக உன்னை பயத்திலிருந்து வெளிப்படுத்தி, இஸ்ரேல்னா அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே உன்னையும் வைத்துக் கொள்கிற இடத்திற்கு உன்னை கொண்டு போவேன். ஆகவே நீ உன்னுடைய வழியில் நடக்கிறவன் அல்ல, எனக்கு சமமான இடத்தில் உன்னை உட்கார வைக்கிறவர். ஆகவே உன்னுடைய பேர் இஸ்ராயேல் என்கிறார். ஏல்னா தேவன் தெரியும், ஆனால் இது வரைக்கும் இஸ்ரேலுங்கிற பேருக்கு யாருமே அவ்வளோ சரியான விளக்கத்தை கொடுக்க முடியல, கண்டுபிடிக்க முடியலையா. ஆனால் ஆவியானவருடைய வெளிப்படுத்துதலோடு கொஞ்சம் எழுதியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, பிரின்ஸ், அதாவது தேவனுடைய வல்லமையை பெற்றிருக்கிறவன். அங்கே தேவனுடைய வல்லமைன்னு என்ன அர்த்தம், கிருபையை பெற்றிருக்கிறவன். புதிய ஏற்பாட்டில் நமக்கு புரியும், அன்னைக்கு யாக்கோபுக்கு புரிஞ்சிருக்காது. நம்மை உயிரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம், தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே உட்கார வைப்பேன், உனக்கு சிங்காசனத்தை கொடுப்பேன் என்கிறதைத்தான் இஸ்ரேல் என்று அன்றைக்கு யாக்கோபுக்கு வெளிப்படுத்தினார். அப்போ இந்த இடத்துல கிருபை என்ன செய்தது யாக்கோபுடைய வாழ்க்கையில், அவனுடைய சொந்த வழியில் அவன் தாயின் கர்ப்பத்திலிருந்து இந்த கேரக்டர்ஸ்,
ஒரு ரீஜெனரேஷனை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பின்னாளில் தேவன் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கானாலும் சரி, அதன் மூலமாக உண்டாக போகிற ரட்சிப்பு நமக்கானாலும் சரி. அதை நான் அடுத்த வாரத்தில் விளக்கி போது எனக்கு நேரம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு, இன்னும் கொஞ்சம் இந்த ரட்சிப்பை பற்றி பேசணும். ஆனால் இந்த இடத்துல இன்றைக்கி இங்கே முடிக்கிற என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய கிரியைகளை தேவனுடைய கிருபை அவரே விட்டு கொடுத்து அதை மேற்கொள்ள வைத்தார். எப்படி மேற்கொண்டிருக்கிறார்னா, என்னுடைய கிருபையை நீ பிடித்து கொண்டாய். மனுஷனோட போராடினது மட்டுமல்ல, தேவன் என்று வரும்பொழுது விடாமல் என் கிருபையை நீ பற்றி கொண்டபடினாலே என்ன செய்கிறாய்? இன்றைக்கு நீ என்னோடு இருக்கிறவனாக இருப்பாய். எனக்கு சமமான அந்தஸ்தில் உன்னை உட்கார வைப்பேன். ஒரு நாள் வரும், அவன் இதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். அவன் கேட்குறான், உங்கள் பேர் என்னன்னு கேட்குறான். கர்த்தர் சொல்கிறாரு, என் பேரை நீ கேட்பானேன் அப்படின்னு சொல்லி அவர் பேரை சொல்லலை, ஆனால் அவர் பேருக்கு அர்த்தத்தை செய்கிறார். என்ன செய்கிறார்? செயல் காட்டுறாரு. அவனை ஆசீர்வதித்தார். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு புருஷனாக உனக்கு முன்பாக காணப்பட்ட நான் தேவகுமாரனாக, புருஷனாக, மனுஷனாக வெளிப்பட்டு என்ன செய்வேன்? ஆசீர்வதிக்கிறவராக மாறுவேன். என்னுடைய பெயர் ஆசீர்வதிக்கிறவர் என்று அர்த்தம் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே தான் பின்னாடி மோசேக்கு சொல்கிறாரு, நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு யாருக்குமே என் பேரை சொல்லலை. அவங்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் தெரிஞ்சிருந்தாங்க. உங்ககிட்ட சொல்கிறேன், என் பேர் யெகோவா என்று சொல்லுகிறார். அப்போ யெகோவா என்றால் ரட்சிக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர். யாக்கோபிட்ட அதனைக்கு ஏன் சொல்லலை எனக்கு தெரியல, அவர் சொல்லலை. ஏன்னா ஏன் சொல்லலைன்னு இப்படி எடுத்துக்கலாம். இப்படி தாண்டா ரட்சிப்பு உண்டாக போகுது, அதுக்கு நீ தான் பாத்திரம். ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன்னா அர்த்தம் என்னங்கிறத உன் வாழ்க்கை முடியாதான், உன் வாழ்க்கை மூலமாக தான் சபை புரிஞ்சுக்கணும். ஒரு நாள் ஐசக் அதை பிரசங்கம் பண்ணுவான். நாட்கள் வரும்போது ஒருத்தன் பிரசங்கம் பண்ணுவான் அப்படின்னு தேவன் அறிந்திருந்தார். இன்னும் நிறைய பேச ஆசையாக இருக்குது, ஆனால் டைம் இல்லை.